வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம drvelectricaltamil சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த கடனுக்கு போகக்கூட தண்ணி லைன் வந்து பார்த்தோம்னா லீக் ஆகிட்டு இருக்குது. பைப் வந்து ப்ரெஷர் தாங்காமல் பைப் தெரிச்சு போச்சு. இப்போ நம்ம அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பைப் வந்து பார்த்தோம்னா போலி பைப் பயன்படுத்தியிருக்கோம். அதனோட லைன் வந்து பார்த்தோம்னா தரைக்கு கீழே போகுது. இப்போ நம்ம தரையை உடச்சி இந்த பைப்பை எப்படி நம்ம கப்ளிங் போட்டு எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம உடைச்சி பார்த்ததில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பைப் வந்து தெரிச்சு வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து வெளியாகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் ஒரு கப்ளிங் போட்டு சேர்க்க போகிறோம். இப்போ அது எப்படி சேர்க்குறங்கிற பார்ப்போம். இப்போ பழைய கப்ளிங்கை வந்து இப்போ நம்ம கழட்டி எடுத்துக்கிறோம். அது வேணாம், ரெண்டே புதுசாக போட போகிறோம். இப்போ பழைய கப்ளிங்கை கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பைப்பை அது வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரெண்டு கப்ளிங் போகிறதுனால நம்ம தள்ளி வெட்டிக்கிறோம். போலி பைப்பில் நம்ம எப்படி இந்த ஃபிட்டிங்ஸை போகிறது அப்படின்னா, முதல்ல வந்து இந்த கப்ளிங் த்ரெட் பாருங்கள், அதை முதல்ல போட்டுக்கணும் பைப்புக்குள்ளே. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கும் வெள்ளை கலர் பைப் கிளிப்பு அதை போட்டுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கருப்பு கலர் புஷு, அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் வாசர் வரும். போட்டுட்டு அந்த கப்ளிங் ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், அதை கொண்டு உள்ள பைப்பில் சொருவிட்டு அப்புறம் அந்த த்ரெட்டை வச்சு நம்ம 3 டைட் வச்சோம்னா இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா 2 விதமான ஃபிட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதை நான் இடையில சொல்லியிருப்பேன். அந்த 2 ஃபிட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரி உள்ள ஃபிட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம டைட் வைக்க அது மொத்தமாக பிடிச்சி இறுக்கிட்டு உள்ளே போயிடும். அப்படியே போலி பைப் ஃபிட்டிங்ஸை பொறுத்தவரை வந்து நம்ம கை டைட்லேயே வந்து நல்லா டைட் ஏறிக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ரெஞ்சு வச்சு வைக்கணும்னு தேவையில்லை. அப்படி நம்மளுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு சரியாக டைட் வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சமயத்துக்கு நம்ம ரெஞ்சு வச்சு டைட் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து நம்ம கை டைட்லேயே வந்து நல்லா டைட் ஏறிக்கிறோம் இதில் போலி பைப் ஃபிட்டிங்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக டைட் வச்சாச்சு, 2 கப்ளிங் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம தண்ணியை திறந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம போலி பைப்பு ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்தோம்னா 2 டைப்பாக இருக்கும். இப்போ அதில் நம்மகிட்ட 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒன்று இப்போ வந்து எப்படி நம்ம இந்த பைப்பில் வந்து மாட்டுறது அப்படிங்கிறத இப்போ கழட்டி பார்ப்போம். இப்போ இது ஒரு மாடலு. இப்போ இந்த மாடல் எப்படி வரும்னா, இது இந்த மாடலுக்கு உள்ளது. அடுத்து இந்த மாடல் உள்ளது. சரி, முதல்ல இப்போ நம்ம இந்த மாடலில் எப்படி மாட்டுறது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த மாடலில் வந்து அந்த ஒரு புஷ் வரும், அடுத்து ஒரு ரப்பர் வரும், இந்த கப்ளிங் இதை வந்து அதில் ஏற்றிடலாம். இதில் வந்து பார்த்தோம்னா 4 வரும். ஒரு ரப்பர் வாசரு, அடுத்து அதை அழுத்தி பிடிக்கக்கூடிய இந்த புஷ்ஷு, இது வந்து இந்த பைப்பை லாக் பண்ணி பிடிக்கக்கூடிய அந்த கிளிப்பு, இது அதுக்கு மேலே இந்த கப்ளிங். சரிங்களா, இதை எப்படி மாட்டுறங்கிற பார்ப்போம். இப்போ இந்த பாருங்கள், இந்த கப்ளிங்கை முதல்ல இந்த பைப்பில் உள்ள சொருகிக்கிறணும். அடுத்து இந்த கிளிப்பை போட்டுக்கிறணும். இது இருந்துச்சுன்னா தான் பைப்பை வந்து நம்ம டைட் வைக்க அழுத்தி பிடிச்சிக்கணும், உருவ விடாது. இதில் ஏன்னா உருகிட்டு ஓடியாந்துடும்.
சரிங்களா? போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த புஷ்ஷு, பிளாஸ்டிக் தான் புஷ் இது. அடுத்து வந்து இந்த ரப்பர் வாஷர் போட்டாச்சு. இந்த அளவாவது உள்ளே போகணும் பைப்புக்குள்ளே. இப்போ நம்ம இந்த இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை உள்ளே தள்ளுவோம். உள்ளே தள்ளணும், உள்ளே போகணும். தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவு உள்ளே வந்திருக்கணும். கரெக்டாக அதில் உள்ளே வந்து முட்டிடும் அது, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இருக்கு பாருங்கள். இது அப்படியே நம்ம டைட் வைக்க அப்படியே அழுத்தி உள்ளே டைட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வரவே வராது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இப்போ இந்த இருக்கு பாருங்கள். முதல்ல இந்த ரப்பர் வாஷர் உள்ளே போடணும். போட்டாச்சு. அடுத்தது இந்த புஷ் இருக்குது பாருங்கள், கருப்பு கலர் புஷ்ஷு, இதை வைக்கணும். அதுக்கடுத்து இந்த வெள்ளை கலரு அந்த பைப்பு கிளிப்பு இதை வச்சுட்டு அடுத்த நம்ம இந்த கப்ளிங்கை வச்சு டைட் வச்சா போதும். இதை வச்சுங்க கரெக்டாக வந்து லாக் ஆகிக்கணும் டைட்டாக. இப்போ நம்ம இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த வெள்ளை கிளிப் இல்லாமல் நம்ம லாக் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ வந்து இந்த ரப்பர் வாஷரு, இந்த புஷ்ஷு, சரிங்களா? அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த கப்ளிங் இப்போ நம்ம டைட் வச்சாச்சு. பிடிச்சி எடுத்தோம்னா உருகிட்டு வந்துடும். அதே இந்த கிளிப்பு போட்டு நம்ம டைட் வைக்கும்போது இந்த இது என்ன செய்யணும்னா, நம்ம டைட் வைக்க இதை அழுத்தி அமைக்கி பிடிச்சிக்கணும், வெளியே உருவ விடாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா த்ரெட்டு மாதிரி இந்த காடி கொடுத்துருப்பாங்க. இது போய் கரெக்டாக அந்த இதை போய் பைப்பு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிறோம். நம்ம டைட் வைக்க இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறோம், அப்போ வெளியே விடாது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததாக அந்த ஃபிட்டிங்ஸ் இப்போ மாட்டி பார்ப்போம். அது முடிஞ்சு. இப்போ இந்த மாடலில் எப்படின்னா, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து முதல்ல இந்த கப்ளிங் வந்து முதல்ல மாட்டிக்கிறேன். மாட்டியாச்சு. அடுத்தது இந்த வெள்ளை கலர் புஷ் இருக்குது பாருங்கள், இதை மாட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ரப்பர் வாஷர் வச்சுட்டு இப்போ நம்ம இதை அழுத்தணும். இந்த உள்ளே வந்துடும் பாருங்கள், தெரியுதா? உள்ள இந்த அளவு வந்து உள்ள பைப் வந்து உள்ளே வரணும். இப்போ நம்ம இதை அப்படி உள்ளே நம்ம தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம டைட் வைக்க அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த ரப்பர் வாஷரையும் இந்த பைப்பையும் வந்து சேர்த்து இது வந்து டைட் வைக்க இதை அழுத்தி பிடிச்சிக்கிறோம். நல்லா டைட் ஆகிடும், இழுத்தாலும் வராது. இப்போ நம்ம இதில் பார்ப்போம் எப்படி மாட்டுறது அப்படின்னு. முதல்ல இந்த ரப்பர் வாஷரு, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் இந்த புஷ் இருக்கு பாருங்கள், லாக் மாதிரி உள்ளது, இதை வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த கப்ளிங்கை வச்சு டைட் வச்சோம்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? இந்த மாடலில் இந்த மாதிரி வரும். இந்த மாடலில் வந்து அந்த கருப்பு கலர் புஷ்ஷு சேர்ந்து வரும். சரிங்களா? போலி பைப்பில் 2 விதமான டைப் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த தண்ணி பைப்போட வால்வு திறந்து விட்டுக்கிறோம். சரி, இப்போ நம்ம இங்கே வால்வு திறந்தாச்சு. அடுத்து அங்கே போய் பார்ப்போம். பைப்பு நம்ம சேர்த்த ஃபிட்டிங்ஸில் எதுவும் லீக் ஆகுதா அப்படிங்கிறத அங்கே போய் பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே வால்வு திறந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோம், இங்கே எதுவும் ஃபிட்டிங்ஸ் எதுவும் லீக் ஆகலை. சரி, அடுத்து இதோட தண்ணி பைப்பை திறந்து பார்ப்போம், தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. நமக்கு அதில் உள்ள ஏரெல்லாம் இப்போ தான் வெளியாகுது, நல்ல ப்ரெஷர் இருக்குது. அவ்வளோதான், இது பூட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சாவி தான் இது. சரி, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தெரிச்ச பைப்பை நம்ம எப்படி உடச்சி எடுத்து கப்ளிங் போட்டு எப்படி சேர்த்துருப்போம் அப்படிங்கிறத. அதே மாதிரி போலி பைப்பில் 2 விதமான ஃபிட்டிங்ஸ் வந்திருக்கும். அந்த 2 விதமான ஃபிட்டிங்ஸில் உள்ள என்னென்ன பொருள் இருக்கும், அது எப்படி சேர்க்குறது அப்படிங்கிற இந்த வீடியோ போல் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.